ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, இந்தியாவில் தவிர்க்க முடியாத ஒரு 3 சட்டங்கள் இருக்கு. அந்த சட்டம் ஏன் இப்ப நடைமுறையில் இல்ல? வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போலாம். மொத்தம் இந்த 3 சட்டங்கள் நம்ம சொன்னோம். மிஸ்ஸா, தடா, போடா அப்படின்னு ஒரு 3 சட்டங்கள் நடைமுறையில் இருந்தது. இப்போ இந்த 3 சட்டங்களும் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை. ஸோ ஏன் இந்தியாவுக்குள்ளே வந்துச்சுது, ஸோ இந்த ஆக்டில் என்னென்ன பவர்லாம் போலீஸுக்கு கொடுத்துருந்தாங்க, ஸோ அது சம்மந்தமாக நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வீடியோ. ஓகே, இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகக்கூடிய சட்டம் என்ன? மிஸ்ஸா ஆக்ட் அப்படின்னா என்ன? மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆக்ட் வந்து 1971 பிரதமராக இந்திரா காந்தி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வராங்க. ஸோ இந்த சட்டம் ஏன் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா, உள்நாட்டு பாதுகாப்பை பராமரிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக இந்த சட்டத்தை என்ன பண்ணுறாங்க, கொண்டு வராங்க. நம்ம ஆல்ரெடி தெரியும், இப்போ நடைமுறையில் எப்படி ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, இந்த சட்டத்தோட முக்கிய அம்சங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று, விசாரணையின்றி கைது செய்யலாம். இந்த சட்டத்தின்படி எந்த நபரும் என்ன பண்ணலாம், எந்த ஒரு விசாரணையும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஸோ அந்த நபரை நம்ம என்ன பண்ணிடலாம், டைரெக்டாக அரெஸ்ட் பண்ணிடலாம். அரெஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லைங்க, அந்த நபரை 1 வருஷம் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிடலாம், சிறையில் அடைக்கிறதுக்கு கூட இந்த சட்டத்தில் பவர் இருந்துச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா, காரணங்களே கூற தேவையில்லை. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஒரு நபரை நம்ம எப்படி கைது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டீட்டெயில் போட்டிருந்தோம். ஸோ இப்போ அந்த நபரை அரெஸ்ட் பண்ணும்போது காரணத்தை கூறணும் அப்படின்னு நம்ம அங்கே சொல்லியிருக்கோம். இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டத்தின்படி அவரை எந்த காரணத்துக்காக நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற எந்த ரீசனுமே தேவையில்லை. ஸோ நீங்கள் போனீங்களா, அரெஸ்ட் பண்ணிங்களா, வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்றம் தலையிடுவதற்கு தடை. அதாவது ஒரு நீதிமன்றம் எப்போ தலையிடும், ஸோ நீங்கள் அவரை தூக்கி அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, ரிமாண்ட் பண்ணுறீங்க, அந்த நபர் பெயில் கேட்காரு அப்படிங்கிற பட்சத்தில் நீதிமன்றம் அந்த பெயில் கொடுக்கறதுக்கு பவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த சட்டம் வச்சுருந்தாங்க. ஸோ அப்படின்னா தெரிஞ்சுக்கங்க, இந்த சட்டம் எவ்வளோ கொடுமையான சட்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நிரபராதியாக ஒருத்தர் இருப்பார், அந்த நபரை நம்ம கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கி அவர் வெளியே வரணும்னு நினச்சா கூட, பெயில் கொடுக்கணும்னு இருந்தால் கூட, ஆனால் பெயில் கொடுக்க முடியாத சூழ்நிலை தான் இந்த சட்டத்தில் இருந்துச்சு. இப்படி இந்த சட்டங்கள் நடைமுறையில் 1971 இருந்து நடைமுறையில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய காலத்தில் தான் நம்மளுக்கு 1975 இந்திரா காந்தி பீரியடில் ஒரு எமர்ஜென்சி ஒன்று அறிவிக்கிறாங்க. ஸோ இந்த எமர்ஜென்சி அறிவித்ததுனால அதுக்கு நிறையா விமர்சனங்கள் வருது. ஸோ இந்த சட்டத்தின் கீழே அப்போ இருந்த பத்திரிகையாளர்கள், சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, எந்த காரணமுமே சொல்லாமல் அவங்கள அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த சட்டத்தின்படி தான் தமிழகத்தை சேர்ந்த மு.க. ஸ்டாலின், வைகோ, ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, பல பேர் என்ன பண்ணுறாங்க, எந்த காரணமே சொல்லாமல் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ளே போகிறாங்க. ஸோ எந்த ஒரு காரணமே, எந்த ஒரு ரீசனுமே சொல்லாமல் அரெஸ்ட் பண்ண சட்டம் தான் இந்த மிஸ்ஸா சட்டங்க. இந்த சட்டம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, 1977 ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருது. அதுக்கப்புறம் 1977 இந்த சட்டத்தை என்ன பண்ணிடுறாங்க, முழுமையாக நீக்கிடுறாங்க. ஓகே, நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடா ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டெரரிஸ்ட் அண்ட் டிஸ்ட்ரப்டிவ் ஆக்டிவிட்டி ப்ரிவென்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சட்டம் ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பயங்கரவாத நடவடிக்கைகளை குறைப்பதற்காக கொண்டு வரக்கூடிய சட்டம் தான் இந்த தடா ஆக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த சட்டம் 1985 பஞ்சாப் மாநிலங்களில் ஒரு பிரிவினைவாத இயக்கங்கள் ஒன்று அந்த டைமில் இருந்துச்சு. ஸோ அதை ஒடுக்குவதற்காக ராஜீவ்காந்தி அரசு கொண்டு வரப்படக்கூடிய சட்டம் தான் இந்த தடா ஆக்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த ஆக்ட். ஓகே, இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அதிகாரங்கள்லாம் இருந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். ஸோ ஒன்று, ஸோ நீண்ட தடுப்பு காவல் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. ஸோ ஒரு நபரை வந்து நம்ம கேஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணிடுவோம், இன்வெஸ்டிகேஷனுக்கு அவர் எந்த தடையாகவும் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அந்த நபரை என்ன பண்ணியிருப்போம், ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்க, ஜெயிலில் ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த நபர் மேலே தண்டனையே நிரூபிக்கப்பட்டிருக்காது, ஆனாலும் அவர் ஜெயிலில் இருப்பார். என்ன காரணம், ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு அவர் எந்த தடையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அவர் என்ன பண்ணியிருப்பாங்க, ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரிமாண்ட் பீரியடு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கேஸும் வந்து இவ்வளோ பீரியடில் சார்ஜ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் சொல்லியிருக்கு. அதாவது இப்போ உள்ள பிஎன்எஸ்எஸில், முன்னாடி இருந்த சிஆர்பிசியில் இந்த மாதிரி ஒவ்வொரு கேஸுக்கும் இவ்வளோ பீரியடில் நீங்கள் சார்ஜ் ஃபைல் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ அந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண அவங்க மிஸ் பண்ணாங்க. இப்போ ஒரு 60 நாளில் ஒரு கேஸுக்கு சார்ஜ் ஷீட் போட வேண்டியிருக்கு. ஆனால் 90 நாளாயும் இன்னும் சார்ஜ் ஷீட் போடலை அப்படிங்கிற பட்சத்தில் கைது செய்து ரிமாண்டில் இருக்கக்கூடிய அக்யூஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போட்டு என்ன பண்ணலாம், பெயில் வாங்கிடலாம். அந்த 60 நாளைக்குள்ளே அவன் என்ன பண்ணிக்கலாம், பெயில் வாங்கிடலாம். ஸோ அதே மாதிரி இந்த சட்டத்தில் பார்த்தீங்கன்னா 180 நாள் வரைக்கும் அந்த நபர் என்ன பண்ண முடியாது, பெயில் வாங்க முடியாது. ஸோ அவர் பெயில் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது இந்த சட்டத்தின்படி. அது மட்டும் இல்லைங்க, காவல்துறை வாக்குமூலம் சாட்சியம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கி, இப்போ தெரிஞ்சுக்கங்க, இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டத்தில் வந்து ஒரு காவல்துறையினரிடம் கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குமூலம் வந்து என்ன பண்ணாது, கோர்ட்டில் செல்லுபடி ஆகாது. கோர்ட்டு என்ன பண்ணாதுன்னு பார்த்தீங்கன்னா அதை டைரெக்டாக எடுத்திருக்காது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு போலீஸ் கண்ட்ரோலில் இருக்கும்போது அவங்க அடிச்சிருக்கலாம், இல்லை துன்புறுத்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பயமுறுத்திருக்கலாம். பயமுறுத்தி இந்த கொலையை நீயா பண்ண அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அவன் என்ன பண்ணிடுவான், பயத்தில் நான் தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். அப்படிங்கிற காரணத்துக்காக நீதிமன்றம் என்ன பண்ணாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ்கிட்ட நீ எந்த ஸ்டேட்மெண்ட்டு நீ என்ன கொடுத்தாலுமே அது வந்து என்ன ஆகாது, செல்லுபடியாக ஆகாது அப்படின்னு சொல்கிறேன். அப்படி தான் சட்டமும் சொல்லியிருக்கு. ஸோ ஒரு போலீஸ் வந்து நீ திருடுனியா அப்படின்னு கேட்டாங்க, நீங்கள் உண்மையிலே திருடலை, இல்லை உண்மையே ஒரு தப்பு பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் போலீஸ் அடிப்பாங்க இல்லை மிரட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தினால நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஆமாங்கய்யா நான் தான் இதை பண்ணினேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் குற்றவாளியா இல்லையா அப்படிங்கிறது நிரூபிக்க போகிறது கோர்ட்டில் தான் நிரூபிக்க போகிறாங்க. அப்போ கோர்ட்டு என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் போலீஸ்கிட்ட கொடுத்தக்கூடிய ஒரு வாக்குமூலத்தை அப்படியே எடுத்துக்கிட்டு நீ போலீஸில் இப்படி சொல்லியிருக்கல, அப்போ இப்போ ஏன் மாற்றி சொல்கிற அப்படின்ட்டு யாருமே எந்த கேள்வியுமே கேட்க போகிறதில்ல. ஸோ போலீஸ்கிட்ட கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு கோர்ட்டில் செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இந்த சட்டத்தின்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், அதாவது டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொரு எஸ்பி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க முன்னாடி நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க, நான் தான் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கி அதுவே உங்களுக்கு என்ன வரும், சாட்சியாக மாறிடும் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து ஒன்று, பிணை பெறுவது கடினம். ஸோ முன்னாடி உள்ள சட்டத்தில் மாதிரி தான் பெயில் வாங்குறது ஈஸியான விஷயம் கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். பெயில் அவ்வளோ சீக்கிரமாக இந்த தடா ஆக்ட் போட்டிருந்தாங்க அப்படின்னா பெயில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கிட்டத்தட்ட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 பேருக்கு மேலே என்ன பண்ணுறாங்க, ரிமாண்ட் பண்ணுறாங்க. அதில் தண்டனை பெறுவது மினிமமாக ஒரு 1% இல்லை 2% அவ்வளோ பேர் தான் தண்டனை வாங்கியிருப்பாங்க. மீதி எல்லா மக்களுமே என்ன பண்ணுறாங்க, பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த அப்பாவி மக்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த சட்டத்தினால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. 10 ஆண்டுகள் கழித்து 1995ஆம் ஆண்டு இந்த சட்டம் நீக்கப்படுது. ஓகே, நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொடா ஆக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சட்டம் ஏன் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா, 1995 நமக்கு என்ன பண்ணிட்டாங்க, தடா ஆக்டையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ டெரரிஸ்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக எந்த ஒரு சட்டமுமே இந்தியாவில் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் காஷ்மீரில் தீவிரவாதிகளோட அச்சுறுத்தல் என்ன பண்ணுறது, அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி 2001ஆம் ஆண்டு என்ன பண்ணுறாங்க, நாடாளுமன்றத்தில் இதுக்கு பில் பாஸ் பண்ணப்பட்டு 2002 வாஜ்பாய் அரசு என்ன பண்ணுறாங்க, சட்டமாக்கி இதை நடைமுறைக்கு கொண்டு வராங்க. ஸோ அந்த சட்டம் தான் பொடா ஆக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இந்த சட்டத்தில் என்னென்ன அம்சங்கள்லாம் இருந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா, முன்னாடி சொன்ன எல்லா அம்சங்களுமே இந்த சட்டத்திலையும் கொண்டு வந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் 180 நாட்களுக்கு என்ன பண்ண முடியாது, தடுப்பு காவலில் வச்சுக்கலாம். காவல்துறையிட நீங்கள் என்ன வாக்குமூலம் கொடுக்கீங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, கோர்ட்டில் சாட்சியமாக வச்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் பயங்கரவாத அமைப்புகளுக்கு நிதி உதவி அளிப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட சொத்துக்கள் எல்லாமே பறிமுதல் செய்வதற்கு அரசுக்கு அதிகாரம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த சட்டம் ரத்து செய்வதற்கான முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுங்கட்சி இருக்காங்க அப்படின்னா தங்களுக்கு அரசியல் எதிரியாக இருக்கவங்கள என்ன பண்ணாங்க, பழி வாங்குறதுக்காக இந்த மாதிரி சட்டங்களை வந்து நிறையா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னாக்கி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய வைகோ, நக்கீரன் கோபால் இவங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் என்ன பண்ணாங்க, இந்த சட்டத்தின் கீழே கைது செஞ்சு நீண்ட காலங்கள் என்ன பண்ணாங்க, சிறையில் இருந்தாங்க அப்படிங்கிறது வரலாறுங்க. 2004ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்த சட்டத்தை என்ன பண்ணுறாங்க, முற்றிலுமாக நீக்கிட்டாங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த 3 சட்டமும் இந்தியாவில் வந்து மிக கொடுமையான சட்டங்களாக பார்க்கப்பட்டது. ஸோ இருந்தாலும் நம்ம டெரரிஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு சட்டம் தேவையில்லையா, அதுக்காக இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டத்துக்கு பேர் தான் ஊப்பா ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊப்பா ஆக்ட் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க, அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சட்டம் தான் இந்தியாவில் இப்போ நடைமுறையில் இருக்குது.
இந்த சட்டம் வந்து 1967 இது நடைமுறையில் இருக்குது. ஸோ இதில் ஒரு சில விஷயங்களை இன்க்ளூட் பண்ணி இப்போ வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, இந்த சட்டம் வந்து நடைமுறையில் இருக்குது. ஸோ இந்த சட்டத்தில் 2004ஆம் ஆண்டு நம்மளுக்கு ரத்து செய்யப்பட்ட பொடா ஆக்ட், அதில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை ஒடுக்குவதற்காக இருந்த பிரிவுகள் என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஊப்பா ஆக்டில் இன்க்ளூட் பண்ணி இப்போ நடைமுறையில் இருந்து வரக்கூடிய சட்டம் தான் ஊப்பா ஆக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த சட்டத்தில் மொத்தம் ஒரு 2 சட்ட திருத்தங்கள் கொண்டு வராங்க, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த 2008 இந்த சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வராங்க. மும்பை பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க, ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணலாம், 180 நாட்கள் வரைக்கும் அந்த நபரை என்ன பண்ணலாம், சிறையில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்ட திருத்தம் 2008 கொண்டு வராங்க. ஸோ இந்த 2019ஆம் ஆண்டு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. இது இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு சட்ட திருத்தங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும், இந்த சட்ட திருத்தத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமைப்பு இருக்குன்னா அந்த அமைப்பை தான் என்ன சொல்லுவாங்க, பயங்கரவாத அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இந்த சட்ட திருத்தத்தின்படி ஒரு தனி நபர் யாராக இருந்தாலும் அவங்களை என்ன சொல்லலாம், பயங்கரவாதி அப்படின்னு அறிவிப்பதற்கு இந்த சட்டத்தில் இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது தான் இந்த ஊப்பா சட்டங்க. இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதே மாதிரி தான் பெயில் வாங்குவது இந்த சட்டத்தில் வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயந்தான். இந்த ஆக்டில் எஃப்ஐஆர் பதிவு செய்யக்கூடிய ஒவ்வொரு கேஸையும் என்ஐஏ, தேசிய புலனாய்வு முகமை, இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இப்போவும் இந்த சட்டத்தை பத்திரிக்கையாளர்கள், அரசியல்வாதிகள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, விமர்சனம் பண்ண தான் செய்கிறாங்க. இந்த சட்டம் வந்து ஸோ மக்கள் மீது தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்க தான் செய்யுது. இந்த சட்டத்திலையும் குற்றத்தை நிரூபிக்கப்பட்டு தண்டிக்கப்படுவோட பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக தான் இருக்குது. ஸோ அதனால் விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடிய சட்டங்களில் இந்த சட்டமும் ஒன்று, ஊப்பா ஆக்ட். இதுதான் இப்போ இந்தியாவில் தீவிரவாதத்துக்கு எதிராக நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரே சட்டம் ஊப்பா ஆக்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக கொண்டு வந்த பிஎன்எஸ், பாரதிய நியாய சங்கீதா, இதில் செக்ஷன் 113, அதாவது செக்ஷன் 113, இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெரரிஸ்ட் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் கீழே ஸோ எதெல்லாம் டெரரிஸ்ட் ஆக்டில் வரும் அப்படிங்கிற மாதிரி, அதுக்கான பனிஷ்மெண்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி புதுசாக ஒரு சட்டத்தை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், அடுத்து நம்ம எஸ்ஏ மக்களுக்காக வழக்கம் போல் நம்ம ஒரு 4 கொஸ்டின் எடுத்திருக்கோம். ஸோ அந்த கொஸ்டின் 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், 144 தடை உத்தரவு என்றால் என்ன, அதை யார் பிறப்பிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு 144 அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுருக்கணும். 144னா வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம பழைய சட்டமான சிஆர்பிசி 144, அதில் தான் என்ன சொல்லியிருப்பாங்க, ஒரு தடை உத்தரவு கொடுத்துருப்பாங்க. இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், புதிய சட்டத்தின்படி பிஎன்எஸ்எஸ் 163 இதுபடி தான் தடை உத்தரவு போடுறோம். யாராவது உங்கள்கிட்ட வந்து 144 போட்டிருக்கு, ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்காங்க 144 அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த 144 அப்படிங்கிற ஒரு சட்டமே இப்போ கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக இப்போ ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வந்த பிஎன்எஸ்எஸ் செக்ஷனில் 163 படி தான் என்ன பண்ணுறோம், தடை உத்தரவு இப்போ போடுறாங்க. ஓகே, ஸோ நான் இன்டர்வியூவில் நான் எல்லா கொஸ்டின் நான் சொல்லியிருக்கேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் அந்த இன்டர்வியூவில் இருந்தால் நான் எப்படி ப்ரிப்பேர் ஆகிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பதில் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த கொஸ்டினுக்கான என்னுடைய பதில் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 144 தடை உத்தரவு அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம கேட்டாங்கன்னா, ஸோ நமக்கு நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 144னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய காலங்களில், ஒரு அவசர காலங்களில் 5 அல்லது அதுக்கு மேற்பட்ட நபர்கள் ஒன்றாக ஒரு இடத்துல கூடுவதற்கு என்ன பண்ணியிருப்பாங்க, தடை உத்தரவு கொடுத்துருப்பாங்க. இந்த தடை உத்தரவு யார் பிறப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவங்க தான் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கலாம். இந்த தடை உத்தரவானது மேக்சிமம் 2 மாதங்கள் வரைக்கும் என்ன பண்ணலாம், தொடர்ந்து நடைமுறையில் இருக்கலாம் அப்படிங்கிறதான் என்னுடைய பதிலாக இருக்கும். ஸோ அடுத்த கேள்விக்கு போயிடலாம். உங்கள் எல்லைக்குள் சட்டவிரோதமாக கஞ்சா மற்றும் போதை புழக்கத்தை ஒழிக்க நீங்கள் என்ன திட்டம் செயல்படுத்துவீர்கள் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட மைண்ட் செட்டு தாங்க காரணமாக இருக்கும். இன்டர்வியூக்குள்ளே போகும்போது நீங்கள் என்ன மைண்ட் செட்டில், எவ்வளோ பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் போகிறீங்க, ஸோ அந்த ஆன்சருக்கு நீங்கள் எப்படி திங்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுடைய அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் டைம் தான் முடிவு பண்ணும். ஸோ இதுக்கு என்னுடைய பதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்படி நம்ம போதைப் பொருளை ஒழிப்பதற்கு வேரில் இருந்தே ஆரம்பிக்கணும். எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அடுத்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய ஸ்கூல் காலேஜில் இருந்து ஆரம்பிக்கணும். ஸ்கூல் காலேஜில் அவேர்னஸ் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட் இடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அங்கே என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு டீம் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அங்கே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஒரு இன்ஃபார்மர் வச்சு இங்கெல்லாம் யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க,
ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபார்மர் வச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் கஞ்சா ரைடு நடத்திடலாம். ஸோ உங்கள் சஜஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம், டெய்லியோ வீக்லியோ என்ன பண்ணலாம், இந்த ஏரியாலாம் கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த இடத்துல ரைடு கண்டக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு விழிப்புணர்வு பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் என்ன பண்ணலாம், நிறையா விழிப்புணர்வு பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கஞ்சா விற்பனை பண்ணக்கூடிய ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களோட வேர் எங்கே இருக்குது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி அது வரைக்கும் கடைசி வரைக்கும் அந்த கேஸை ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுக்கு நல்ல ஆன்சராக இருக்குங்க. ஓகே, அடுத்த கேள்வி. ஒரு முக்கிய அரசியல் பிரமுகர் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் போது அரசியல் அழுத்தங்களை மீறி நீங்கள் எவ்வாறு செயல்படுவீர்கள் இப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ யாராக இருந்தாலும் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, ஸோ எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி, சட்டத்துக்கு முன்னாடி அவங்க அனைவருமே சமம். ஸோ சமூகத்தில் ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை யார் உண்டு பண்ணாலும் அவங்க என்ன பண்ணலாம், சட்டத்தின்படி அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போலீஸ்க்கு பவர் இருக்குது. ஸோ அதனால் சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் சட்ட ஒழுங்கை குலைக்கக்கூடிய அவர் மீது ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்கும். ஓகே, அடுத்த கேள்வி. காவல் நிலைய மரணங்கள் மற்றும் காவல்துறை அத்துமீறல்களை தடுக்க நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாங்க. காவல் நிலைய மரணங்கள் சம்மந்தமாக ஏதாவது ஒரு கேள்வி நம்ம எதிர்பார்க்கலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுக்கான ஆன்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, காவல் நிலையத்துக்குள்ள அழைத்து வரக்கூடிய எந்த ஒரு நபரையும் என்ன பண்ணக்கூடாது, தேவையில்லாமல் தாக்குதலை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் நான் உறுதியாக இருப்பேன். ஸோ காவல் நிலையங்களில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா முழுமையாக இயங்குதா அப்படிங்கிறத உறுதி செஞ்சுக்குவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு டிகே பாசு அந்த வழக்கில் சொல்லியிருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றங்களோட கட்டளைகளை கரெக்டாக பயன்படுத்தி அதை அரெஸ்ட் பண்ணியிருக்குமா அப்படிங்கிறத ஒரு டைம் என்ஷூர் பண்ணிக்கலாம். ஸோ அது போக 24 மணி நேரத்துக்குள்ளே ஒரு கைதி என்ன பண்ணிடணும், நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்லியிருக்கு. அது பிரகாரம் அந்த நபரை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிறதுக்கு என்ன வழிகள் இருக்கோ அதெல்லாம் பின்பற்றுவேன். இப்படி நீங்கள் சொன்னீங்கனாலே இதுக்கு சரியான பதிலாக இருக்குங்க. ஸோ அடுத்து வழக்கம் போல் உங்களுக்கான ஒரு கேள்வி ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இந்த கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த கேள்வி, காவலர்களுக்கிடையே பணிச்சுமையால் ஏற்படக்கூடிய மன அழுத்தத்தை ஒரு உயர் அதிகாரியாக நீங்கள் எப்படி போக்குவீர்கள்? ஸோ இந்த கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய போலீஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷரு அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ உங்களுடைய ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு எஸ்ஐக்கான ரிசல்ட்டு விரைவில் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணி நிறைய பேர் இருப்போம். ஸோ சீக்கிரமாக வரும். எல்லோரும் தொடர்ந்து படிங்க, படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். டெய்லி இன்டர்வியூக்காக ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ சீக்கிரமாக ரிசல்ட் வரும், சீக்கிரமாக ஃபிசிக்கல் முடிஞ்சிடும். எப்படினாலும் உங்களுக்கு இப்போவே ரிசல்ட்டு விட்டு உங்களுக்கு இப்போவே ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணி வச்சாலும் நீங்கள் ட்ரைனிங் இப்போ இருக்கக்கூடிய பேட்ச் வெளியே வந்தால் தான் நீங்கள் ட்ரைனிங் போட முடியும். ஸோ அதனால் அந்த பேட்ச் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ ஜனவரி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ உங்களுக்கு ரிசல்ட் எப்போனாலும் வரலாம். வெயிட் பண்ணுவோம். கிரைஸ் மார்க் கேஸ் இருக்குது, அந்த கேஸ் டிஸ்போசல் ஆகிறதுக்கு தான் அதிகமான சான்சஸ் இருக்குது. சீக்கிரமாக யூஎஸ்ஆர்பி சைட்லேருந்து அந்த கேஸை மென்ஷன் பண்ணி ஹியரிங்கை வர வச்சு அந்த கேஸை முடிப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பிக்கையோடு இருப்போம். லாஸ்ட் வீடியோவில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். விசாரணையின் போது கைது செய்யப்பட்ட நபர் எந்த கேள்விக்கும் பதிலளிக்காமல் மௌனமாக இருந்தால் என்ன செய்வீர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். ஸோ இதுக்கான பதில் என்னுடைய தரப்பில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குற்றவாளி பேசணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாதுங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு குற்றவாளி நம்மக்கிட்ட பேசணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. நமக்குன்னு ஒரு பவர் இருக்குது. என்ன பவர்? இன்வெஸ்டிகேஷன் பவர் இருக்குது. ஸோ இன்வெஸ்டிகேஷன் மூலமாக இவன் தான் குற்றவாளி அப்படிங்கிறத நிரூபிக்க என்னென்ன ஆதாரங்கள்லாம் திரட்ட முடியுமோ ஸோ அதெல்லாம் திரட்டி அந்த நபருக்கு என்ன பண்ணலாம், தக்க தண்டனையை வாங்கி கொடுக்கறதுக்கு என்னென்ன முயற்சி, என்னென்ன சாட்சிகள்லாம் நம்ம திரட்ட முடியுமோ அதெல்லாம் திரட்டி அந்த நபருக்கு என்ன பண்ணலாம், தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணலாம். இந்த கேள்விக்கான ஆன்சரை ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ராம் கபடி அப்படிங்கிற ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவர் கூடிய விரைவில் எஸ்ஐ ஆவார் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் தொடர்ந்து படிங்க. எல்லா முடிவுமே ஏதோ ஒரு தொடக்கத்துலேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ அந்த தொடக்கம் இன்றைக்காக கூட இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ எல்லோரும் தொடர்ந்து படிங்க. இது போல தொடர்ந்து வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னால் நம்ம ஜென்சிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.